விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. இறங்கும் ஆண்டவரே, ஏறும் ஆண்டவரே நான் சொல்லாதப்பாங்க. என்ன இறங்கணும், என்ன ஏறணும்? இறங்க வேண்டியதெல்லாம் இறங்கியாச்சு, ஏற வேண்டியதெல்லாம் ஏறியாச்சு, முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சுப்பா, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் இங்கே தான் இருக்குது. அப்படி சொல்லாத அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். அதையும் பார்க்கல பாருங்களேன். அப்போ என்ன பண்ணோம்? இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா, 8வது வசனம் சொல்றாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இறங்குமே ஆண்டவரே, ஏறுமே ஆண்டவரேன்றது செய்ய சொல்ல வேண்டாம். நீ இப்போ என்ன செய்யணும்னா, இந்த விசுவாச வார்த்தையை இப்போ கேட்குறல்ல, இந்த பிரசங்கத்தின் வாயிலாக விசுவாசத்தின் வார்த்தை நீங்கள் கேட்குறீங்களா, இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இப்போ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே இதெல்லாம் எனக்காக செஞ்சு முடிச்சிங்க, என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், நான் அதை பார்க்க போறேன், இதை மட்டும் சொல்லுன்றார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? தான் உள்ளத்துல சொல்லிக்கிறா, அவர் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன்ற. ஆனா நம்ம சுகமானோம், இப்ப குணமானேன் அப்படின்றத சொல்லணும். என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். இனிமே ஏதாவது கர்த்தர் நம்ம இப்போ பண்ணி அவர் எதையாவது இறங்கி பண்ண போறாருன்னே நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவர் இனிமே இறங்கி எதையும் பண்ண போறது இல்லை. அவர் இறங்கி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டாரு. உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க செக் எழுதி வித்ட்ரா பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி செக் எழுதுறது? அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. வாயை திறந்து சொல்லுங்க, செக்கை ஃபில் பண்ணுங்க. வாயை திறந்து நீங்க சொல்லும் போது, இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து நீங்க அறிக்கை இடும் பொழுது அப்படியே திறக்க ஆரம்பிக்குது.